ஆகஸ்ட் 17 ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் எழுச்சி நாள் என்னும் பெயரில் பல ஆண்டுகளாக நாம் கொண்டாடி வருகிறோம். வெறும் பிறந்த நாள் கொண்டாட்டமாக அது அமைந்துவிடக்கூடாது, கருத்தியல் பரப்புக்கான களமாக அது அமைய வேண்டும் என்கிற அடிப்படையில் பிறந்த நாளை கொண்டாட முன்வந்த தோழர்களுக்கு நான் ஒரு வழிகாட்டுதல் தந்தேன். 15 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 20 ஆண்டுகள் என்று கூட சொல்லலாம். 2000க்கு பின்புதான் பிறந்த நாள் கொண்டாட தொடங்கினோம், அதற்கு முன்பு அல்ல. 40 வயதுக்கு மேல் என்னுடைய பிறந்த நாள் கொண்டாடுவது என்றது எளிதாக தோழர்கள் தொடங்கி பிறகு அது விரிவடைந்தது. ஆகவே இதனை வெறும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று கடந்து விடாமல் தமிழர் எழுச்சி நாள் என்னும் பெயரில் இதை கொண்டாடுவது என முடிவு செய்து அதன் அடிப்படையில் ஆங்காங்கே சில கருத்தரங்குகளை நாம் ஒருங்கிணைத்து வந்தோம். கொரோனாவுக்கு முன்பு பிறந்த நாள் கருப்பொருளாக பனை விதைகள் ஊன்றுவோம் என்பதை மையப்படுத்தினோம். ஒரு ஆண்டு முழுவதும் தமிழ்நாடு எங்கும் ஏரிக்கரைகளில், குளக்கரைகளில், தோட்டம் துறவுகளில் எங்கெல்லாம் இயலுமோ அங்கெல்லாம் பனை விதைகளை நாம் ஊன்றினோம். அதற்கு அடுத்த ஆண்டிலே கொரோனாவால் நம்முடைய இயக்கத்தை சார்ந்த தோழர்களும் குடும்பத்தில் சிலரும் பலியாகும் நிலை ஏற்பட்டு பிறகு நானே கொரோனாவுக்கு ஆட்பட்டு உயிருக்கு போராடி தப்பித்து பிழைத்து மறுபடியும் களத்திற்கு வந்திருக்கிற நிலையில் கடந்த ஆண்டு நாம் பிறந்த நாளை கொண்டாடவில்லை. இன்னும் சொல்லப்போனால் 2009க்கு பிறகு நாம் பிறந்த நாளை கொண்டாடுவதே இல்லை. ஈழத் துயரம் நடந்தேறிய பின்னர். ஆனால் அதன் பிறகு பிறந்த நாளை கொண்டாடுவதும் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது என்கிற நிலையில் தமிழர் எழுச்சி நாள் என்று 10ஆம் பொதுவில் சொல்லாமல் ஏதேனும் அதற்கு ஒரு தீம், கருப்பொருளை முன்மொழிய வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் பனை விதைகளை ஊன்றுவது என்கிற ஒரு செயல் திட்டத்தை முன்னெடுத்தோம். பனைமரம் குறித்த விவாதங்களை முன்னெடுத்தோம். இந்த ஆண்டு இது குறித்து தோழர்கள், தலைமை நிலைய பொறுப்பாளர்கள் கூடி கலந்தாய்வு செய்த போது வேண்டாம் என்றுதான் மறுதளித்தேன். கொரோனா நெருக்கடியிலே கூட்டத்தை ஒரு இடத்தில் நாம் திரட்டுவது பாதுகாப்பானதில்லை என்கிற அடிப்படையில் நான் தவிர்க்க முனைந்தேன். தோழர்கள் ஏதேனும் ஒரு வழிகாட்டுதல் தாருங்கள், ஆங்காங்கே சிறிய அளவிலாவது அதை நாம் நடத்துவோம் என்ற வேண்டுகோளை வைத்தார்கள். அப்போதுதான் நான் யோசித்து சொன்னேன், பாரதிய ஜனதா மற்றும் RSS உள்ளிட்ட சங்பரிவார் அமைப்புகள் சமூக நீதிக்கு எதிரான சதித்திட்டங்களை தீட்டி மெல்ல மெல்ல காய்களை நகர்த்தி வருகின்றன. வெளிப்படையாக அவர்கள் சமூக நீதியை அழித்தொழிப்போம் என்று பேசவில்லை, ஆனால் அதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். சமூக நீதிக்கான சமூகங்களை சாதி அடிப்படையில் பிளவுபடுத்துகிறார்கள். சாதி உணர்வை தூண்டி தூண்டி மத வெறியை வளர்க்கிறார்கள். இந்த நிலையில் சமூக நீதியை பெறுகிற, சமூக நீதிக்கான சமூகங்களை விழிப்புணர்வு ஊட்டுவதன் மூலமாக நாம் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே இதை சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை நாள் அல்லது ஒற்றுமை கருத்தரங்கம் என்கிற பெயரில் ஜூம் இணைப்பு வழியாக நிகழ்வுகளை நடத்தலாம், வாய்ப்புள்ள இடங்களில் அரங்க நிகழ்வுகளை நடத்தலாம் என்ற ஒரு முன்மொழிவை நான் தந்தேன். அதன் அடிப்படையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, அறிவிப்பு செய்யப்பட்டது. சென்னையில், திருச்சிராப்பள்ளியில், மதுரையில், சேலத்தில், திண்டுக்கல்லில்
நடந்தேறி இன்றைக்கு சிதம்பரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்விலும் நம்முடைய தோழமை கட்சிகளின் தலைவர்கள், ஜனநாயக சக்திகள் அழைக்கப்பெற்று அவர்களும் பங்கேற்று உரையாற்றக்கூடிய வகையில் நிகழ்வுகள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றன. மற்ற இடங்களெல்லாம் 2 பேர் 3 பேர் தான் விருந்தினர்களாக அழைக்க பெற்றார்கள். இங்கே கடலூர் மாவட்டத்தில் தான் பல கட்சிகளின் தலைவர்கள் இருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு, ஒரு நல் வாய்ப்பு, ஒரு சிறப்பான பேரு, பெரும் பேரு அமைந்திருக்கிறது. தவாக தலைவர் கடலூர் மாவட்டம், காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் கடலூர் மாவட்டம், சிபிஎம் கட்சியின் தலைவர் கடலூர் மாவட்டம், திராவிடர் கழகத்தின் தலைவர் கடலூர், பொதுச் செயலாளர் கடலூர் மாவட்டம். ஆசிரியர், மன்னிக்க வேண்டும், நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் கடலூர் மாவட்டம், கடலூரே. நானும் உங்கள் வீட்டு பிள்ளையாய் தொடர்ந்து 1999 இருந்து என்னுடைய பள்ளி படிப்பு திட்டக்குடி, புகுமுக வகுப்பு விருத்தாசலம், தேர்தல் களம் சிதம்பரம் என்று பிறந்தது அரியலூர் மாவட்டமாக இருந்தாலும் கூட இன்றைக்கு சிதம்பரம் தொகுதியில் உள்ளடங்கியதாக அது மாறிவிட்டது. ஆகவே நாம் எல்லோரும் இந்த கடலூர் மாவட்டத்தில் பிறந்தவர்கள், மண்ணின் மைந்தர்கள் என்கிற ஒரு சிறப்பு இந்த மாவட்டத்திற்கு இருக்கிறது. நான் பாலாரவாடியிடம் சொன்னேன், 2 பேரை அழையுங்கள் போதும், யாரை விட முடியும்? அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் இந்த மண்ணின் மைந்தர், அண்ணன் அழகிரி அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர், அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர், கேபி அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர். நாம் யாரை விட முடியும்? எல்லோரையும் தான் நான் அழைக்கப் போகிறேன், அந்த மணிக்கணக்கில் நடந்தாலும் பரவாயில்லை என்று சொன்னபோது நான் எல்லோரையும் அழைக்க வேண்டும் என்று இசைவளித்தேன். நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து இந்நிகழ்வை சிறப்பித்திருக்கிற நம்முடைய தலைவர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். சமூக நீதி சமூகங்கள் என்று இதை நாம் சொல்லுவதற்கு காரணம், இடஒதுக்கீட்டுக்கான சமூகங்கள் என்று மட்டும் சுருக்கி பார்க்காமல் ஒரு கோட்பாட்டு பின்னணியோடு இந்த சமூகங்களை நாம் அடையாளம் காண வேண்டிய தேவை இருக்கிறது. ரிசர்வ்டு கேட்டகரிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். ரிசர்வ்டு கேட்டகரிஸ் என்று சொன்னால் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டிஸ். ஒரு சில மாநிலங்களில் மைனாரிட்டிஸ்க்கு இடஒதுக்கீடு இருக்கு. ஆனால் அடிப்படையில் இந்திய அரசின் பார்வையில், இந்திய ஒன்றிய அரசின் பார்வையில் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் ஓபிசி இந்த சமூகங்களை ரிசர்வ்டு கேட்டகரிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள். அது சரியான சொல்லாடல் இல்லை என்பதனால் கம்யூனிட்டிஸ் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நாம் சமூக நீதிக்கான சமூகங்கள் என்று அடையாளப்படுத்துகிறோம். இடஒதுக்கீட்டுக்கும் சமூக நீதிக்கும் என்ன வேறுபாடு? 2 ஒன்று தானே என்று பலர் எண்ணலாம். ரிசர்வேஷன் என்பது மட்டுமே சமூக நீதி அல்ல. கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அரசியலிலும் இடஒதுக்கீடு வழங்குவது என்கிற அந்த நிலைப்பாடு மட்டும் சமூக நீதி அல்ல. அந்த இடஒதுக்கீடு என்பது ஒரு செயல் உத்தி, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு ஒர்க் அஜெண்டா, அது நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு வயா மீடியா, அது ஒரு செயல் தந்திரம், அது செயல் திட்டம், அது நடைமுறை உத்தி. அதுதான் ரிசர்வேஷன், நடைமுறை உத்தி, இம்ப்ளிமெண்டிங் வயா மீடியா. அப்படி என்றால் சமூக நீதி என்பது என்ன? சமூக நீதி என்பது பாகுபாடுகளுக்கு எதிரான கோட்பாடு, பாதிப்புகளுக்கு எதிரான கோட்பாடு, ஆன்டி டிஸ்கிரிமினேஷன், ஆன்டி விக்டிமைசேஷன். மதத்தின் பெயரால் அல்லது சாதியின் பெயரால் அல்லது இனத்தின் பெயரால் அல்லது பாலினத்தின் பெயரால், பொருளாதாரத்தின் பெயரால் பாகுபாடு இருந்தால் அந்த பாகுபாடுகளுக்கு எதிராக அவற்றை களைவதற்கான
ஒரு கருத்தியல் தான், கோட்பாடு தான் சமூக நீதி. சாதியின் பெயரால் மேல் சாதி கீழ் சாதி என்ற பாகுபாட்டோடு, வெறும் உயர்வு தாழ்வு என்கிற பாகுபாட்டோடு அது நின்றுவிடவில்லை. கீழ்சாதி என்று சொல்லப்படக்கூடிய அனைவரும் அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதுதான் அந்த பாகுபாட்டிலே இருக்கிற மிக முக்கியமான ஒன்று, அண்டர்லைன் செய்ய வேண்டியது. உலகமெங்கும் மானுட சமூகம் எப்படி இருக்கிறது என்றால், அதிகாரத்தோடு தொடர்புடைய சமூகம், அதிகாரத்தில் இருந்து புறந்தள்ளப்பட்டிருக்கிற சமூகம். அதிகாரத்தோடு தொடர்பில்லாதவர்கள் நசுக்கப்படுகிறார்கள், சுரண்டப்படுகிறார்கள். அதிகாரத்தோடு தொடர்புள்ளவர்கள் ஆதிக்கம் செய்கிறார்கள், அந்த ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒடுக்குமுறையில் ஈடுபடுகிறார்கள். ஆகவே யார் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் அல்லது அதிகாரத்தோடு தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதிகாரத்திலிருந்து வெகு தூரம் தள்ளி கிடப்பவர்கள் யார், தள்ளப்பட்டிருப்பவர்கள் யார், புறந்தள்ளப்பட்டிருப்பவர்கள் யார், அவர்கள்தான் வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறார்கள். ஷெட்யூல் காஸ்ட் என்று, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் என்று, பிசி என்று, எம்பிசி என்று, மைனாரிட்டிஸ் என்று, டிஃபரண்ட்லி ஏபிள்டு பீப்புள் மாற்றுத்திறனாளிகள் என்று, தேர்ட் ஜெண்டர் அல்லது டிரான்ஸ்ஜெண்டர் என்று திருநங்கைகளாக, திருநம்பிகளாக, சமூகத்தால் கவனிக்கப்படாதவர்களாக, அதிகாரத்திலிருந்து வெகு தூரம் தள்ளப்பட்டவர்களாக கிடக்கிறார்கள். அதிகார தொடர்பு இல்லாததால் தான் ஒடுக்குமுறை, அதிகாரத்தை நுகர முடியாததால் தான் சுரண்டல். அதற்கு அவர்கள் அங்காங்கே அந்தந்த பூகோள சூழலுக்கு ஏற்ப வெவ்வேறு பெயர்களை வைக்கிறார்கள். பெண்கள் அதிகாரத்தோடு தொடர்பில் இல்லை, அதனால் தான் அவர்களும் ஒடுக்கப்படுகிறார்கள். அவர்கள் எந்த சாதியாயிருந்தாலும், எந்த சமூகமாக சமூக அடையாளத்தை கொண்டிருந்தாலும், எந்த வர்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அல்லது எந்த வர்ணாசிரமத்தை வர்ணத்தை கொண்டவர்களாக இருந்தாலும், இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பார்ப்பன பெண்கள் உட்பட பாகுபாட்டுக்கு உள்ளாகிறார்கள், ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறார்கள். இந்த பாகுபாட்டை களைவதற்கு, இந்த ஒடுக்குமுறையில் இருந்து அந்த சமூகத்தை மீட்பதற்கென்று ஒரு கருத்தியல், ஒரு கோட்பாடு கண்டறியப்பட்டு அதுதான் இன்றைக்கு இடஒதுக்கீடு என்னும் பெயரால் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அந்த கோட்பாடு தான் சமூக நீதி கோட்பாடு. ஆணும் பெண்ணும் சமம் என்றால் அந்த சமம் என்பதை எப்படி நியாயப்படுத்துவது, எப்படி அவர்கள் சமமாக முடியும், அதை சொல்லுகிற கருத்தியல் தான் சமூக நீதி. சாதியின் பெயரால் எல்லோரும் சமம், சாதியின் பெயரால் பாகுபாடு இல்லை, மனிதராய் பிறந்த அனைவரும் சமம் என்று நாம் சொல்லுகிறோமே, அதை எப்படி சொல்ல முடியும்? என்னதான் ஊர்க்குருவி உயர உயர பறந்தாலும் பருந்தாக முடியாது என்று பழமொழி இருக்கிறதே. மேல் வரப்பு கீழ் வரப்பு என்று இருக்கிறதே, வரப்பு இல்லாமல் ஒன்று இருக்க முடியாதே. எனவே மேல் கீழ் என்பது இருக்கத்தானே செய்யும் என்று வாதிடக்கூடியவர்களும் குதர்க்கவாதம் செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அது அல்ல. சமத்துவம், மனிதர்கள் பிறப்பால் சமத்துவம் உண்டு மனிதர்களுக்கு இடையிலே என்பதை விளக்கி சொல்லுகிற ஒரு கோட்பாடு தான் சமூக நீதி. 100க்கு 90 மதிப்பெண்கள் எடுத்தவனுக்கு இடம் இல்லை, 100க்கு 40 மதிப்பெண் எடுத்தவனுக்கு இடம் கிடைக்கிறது, மருத்துவம் படிப்பதற்கு இடம் கிடைக்கிறது, பொறியியல் படிப்பதற்கு இடம் கிடைக்கிறது. இது நியாயமா? இது என்ன தர்க்கம்? இது என்ன நீதி? 100க்கு 90% மதிப்பெண் எடுத்தவனுக்கு மறுக்கப்படுகிறது, 40% எடுத்தவனுக்கு கிடைக்கிறதே, இது என்ன நீதி என்று கேட்பவனுக்கு சொல்லுகிற கருத்தியல் தான் சமூக நீதி. இதற்கு பெயர் சமூக நீதி. இது வெறும் நீதி அல்ல, பெரும்பான்மை பார்த்து அதிக எண்ணிக்கையை பார்த்து வழங்கப்படுகிற சராசரி நீதி அல்ல. 2000 ஆண்டுகால வரலாற்று பின்னணியோடு இதை பொருத்தி பார்த்து வழங்கப்படுகிற நீதி, அதுதான் சமூக நீதி. எனவே சமூக நீதி என்பது ஆன்டி டிஸ்கிரிமினேஷன், ஆன்டி விக்டிமைசேஷன் என்கிற அந்த சொல்லாடல்களோடு பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு கோட்பாடு. டிஸ்கிரிமினேஷன் என்றால் ஆண் பெண் என்கிற பாகுபாடு, மேல் சாதி கீழ் சாதி என்கிற பாகுபாடு, உழைக்கும் வர்க்கம் முதலாளி வர்க்கம் என்கிற அடிப்படையில் இருக்கிற அந்த பாகுபாடு. இந்த பாகுபாடுகளை களைவது, அதற்கு எதிரானது. ஆன்டி விக்டிமைசேஷன் என்றால் என்ன? நீ பொம்பளை புள்ள படிக்கக்கூடாது,
8வது வரலாம் படித்தது போதும், அப்பா சொல்கிறத கேளு, தாய் மாமன் அவனை கல்யாணம் பண்ணிக்கோ என்று ஒரு பெண்ணின் சுதந்திரத்தை பறிப்பது விக்டிமைசேஷன், டிஸ்கிரிமினேஷன். அண்ணன் படிக்கட்டும், அவன் ஆம்பளை பிள்ளை, நீ பொம்பளை பிள்ளை, ஆனால் அண்ணனை விட நான் நல்லா படிக்கிறேன், அது பரவாயில்லை, நீ என்னதான் இருந்தாலும் இன்னொருத்தன் வீட்டுக்கு போகிறவ தானே, அதனால் நீ படித்து என்ன பண்ண போகிற, எழுத படிக்க கற்றுக்கிட்டே போதும், 8வதோடு படிப்பை நிறுத்து. அந்த பெண்ணின் சுதந்திரத்தை பறிக்கிற செயல் அதுதான் அதுதான் டிஸ்கிரிமினேஷன், அதுதான் விக்டிமைசேஷன். நீ என்ன சாதியாக இருந்தாலும், சத்திரியனாக இருந்தாலும், வைசியனாக இருந்தாலும், சூத்திரனாக இருந்தாலும் கோவிலின் கருவறைக்கு நீ நுழைய முடியாது. அந்த பூசாரி வேலையை செய்கிற தகுதி பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவனுக்கு மட்டும்தான். நீ மன்னாதி மன்னனாக இருக்கலாம், மகாபெரும் சக்கரவர்த்தியாக இருக்கலாம், 60க்கு மேற்பட்ட சாம்ராஜ்யத்துக்கு நீ பேரரசனாக இருக்கலாம், ஆனால் கோவிலின் வாசலில் வெளியே நின்று திருநீர் வாங்க வேண்டும் என்று மன்னனை கூட தடுத்து நிறுத்தி வாசலுக்கு வெளியே நிறுத்துகிற அந்த அணுகுமுறை தான் டிஸ்கிரிமினேஷன். எல்லோரும் இந்து என்றான், இன்றைக்கும் சொல்லுகிறான். ஆனால் பஞ்சமர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சாதியற்ற மக்களை மட்டும் அவன் கோவிலுக்கு வெளியே நிறுத்தவில்லை. நானும் இந்து என்று உரிமை கோருகிற சூத்திரனையும், நானும் இந்து என்று பெருமை பேசுகிற வைசியனையும், நானும் இந்து என்று பெருமிதம் கொள்ளுகிற சத்திரியனையும் வெளியே நிறுத்துவதுதான் சனாதனம். அதுதான் டிஸ்கிரிமினேஷன், அதுதான் டிஸ்கிரிமினேஷன். அப்படி அல்ல, எந்த சாதியாக இருந்தாலும் அவன் இந்து மதத்தை சார்ந்தவனாக இருந்தால் அவன் முறைப்படி அந்த ஆகம விதிகளை கற்றுக்கொண்டால், அந்த பூஜை செய்யக்கூடிய முறைகளை, சடங்கு சம்பிரதாயங்களை கற்றுக்கொண்டால் அவனும் கோவிலின் கருவறைக்குள் நுழைய முடியும் என்று அந்த இடத்தை வெளியே இருந்தவனை உள்ளே தள்ளிவிடுகிற அந்த கோட்பாடு இருக்கிறதே, அதுதான் சமூக நீதி. 2000 ஆண்டுகளாக கோவிலின் வாசலில் நின்றவனை உள்ளே தள்ள முடியவில்லை. அவனை ஒரு அடிதான், ஒரு தப்படிதான், அந்த அருகாலை தாண்டி அவன் உள்ளே போக வேண்டும். அந்த அருகாலை தாண்டி ஒரு தப்படி ஒருவனை உள்ளே தள்ளிவிட்ட கோட்பாடு இருக்கிறதே, அதுதான் சமூக நீதி, அதுதான் சமூக நீதி. மன்னனால கூட அந்த ஒரு தப்படி தாண்ட முடியல, அவனால் அருகால் படி தாண்ட முடியல. நான் அந்த நாட்டுக்கு பெரிய ராஜா, மகாராஜா, என் கையில் வாள் இருக்கு, அவன் வால் வித்தை கற்றவன், வேல் வித்தை கற்றவன், வில் வித்தை கற்றவன், எத்தனையோ பல யுத்த களங்களை சந்தித்தவன். ஆனால் அவனால் அந்த அருகால் படியை தாண்டி ஒரு தப்படி எடுத்து உள்ளே வைக்க முடியாத அளவுக்கு, அவனே அதற்கு தன்னை உட்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவன் மூளையை முனைவழுக செய்திருக்கிறது சனாதனம். அவன் உள்ளே குருதிக்குள்ளேயே அடிமைத்தனத்தை புகுத்தி இருக்கிறது சனாதனம். இது சமூக வழக்கம், நாங்கள் மீற முடியாது என்று அவன் வெளியே நின்று கையேந்தி திருநீர் வாங்கி பூசிக்கொள்ளுகிற நிலையை இத்தனை தலைமுறைகளாக தொடர வைத்திருப்பது சனாதனம். அப்படி அல்ல, உனக்கு என்ன பேச தெரியுமோ கடவுளோடு, அது இவனுக்கும் பேச தெரியும், கற்றுக் கொடுத்து விட்டோம். உனக்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழியை இவன் இன்றைக்கு ஓத கற்றுக்கொண்டான். என்ன முறைப்படி நீ ஆண்டவன் முன்னால் அல்லது இந்த கருவறையில் நின்று அந்த விக்கிரகத்தின் முன்னால் நின்று பூஜை செய்கிறாயோ, சடங்குகளை செய்கிறாயோ, அதை இவனும் செய்வான் என்று 2000-3000 ஆண்டுகால மரபுகளை உடைத்து நொறுக்கிவிட்டு ஒரு தப்படி இடைவெளியை இட்டு நிரப்பக்கூடிய வகையில் அவனை உள்ளே தள்ளிவிடுகிற அந்த கோட்பாடுதான் சமூக நீதி. எனவே சமூக நீதி என்பது வெறும் கல்வியிலும், வேலைவாய்ப்பிலும், அரசியலிலும் இடஒதுக்கீடு தருவதற்கான ஒரு நடைமுறை என்று மட்டும் எண்ணிவிடக்கூடாது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக, தலைமுறை தலைமுறையாக பெரும்பான்மை உழைக்கும் மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த சனாதன கோட்பாட்டுக்கு எதிராக புறப்பட்டிருக்கிற ஒரு புரட்சிகர கருத்தியல் தான் சமூக நீதி. அந்த சமூக நீதியை ஒரு கோட்பாடாக முன்வைத்து அதை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிற வேளையில் அதை அழித்தொழிக்க வேண்டும், சிதைக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு வலிந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்கிற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்தார்கள் என்றால், வர்க்க பார்வையில் ஏழைகளுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்பது லாஜிக் படி சரி. ஆனால் அவர்களின் நோக்கம் அதுவல்ல. ஏழை மக்களுக்கு கொடுக்க வேண்டும், எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டும், வறுமையில் வாடுவோருக்கு கொடுக்க வேண்டும் என்பதல்ல நோக்கம்.
சமூக நீதி என்கிற கோட்பாட்டை தகர்க்க வேண்டும். அதற்கு ஒரு சின்ன ஆப்புதான் பொருளாதார அடிப்படையிலும் இடஒதுக்கீடு கொடுப்போம் என்பது. பொருளாதார அடிப்படையிலும் இடஒதுக்கீடு கொடுப்போம் என்கிற அந்த கான்செப்ட் தான், அந்த நிலைப்பாடு தான் ஆபத்தானது. ஆகவேதான் அதை எதிர்க்கிறோம். ஆக சமூக நீதியை எப்படி நீர்த்து போக செய்வது என்பதற்கான எல்லா வழிமுறைகளையும் தொலைநோக்கு திட்டத்தோடு செயல்படுத்திக் கொண்டிருக்கிற கும்பல் தான் சனாதன சக்திகள். அதில் என்ன எவ்வளவு வெற்றிகரமான காய நகர்த்துறான் பாருங்க. நீ பிராமணன் பிராமணர்களை தானே குற்றம் சொல்ற. ஆர்எஸ்எஸ்க்குள்ள பிஜேபிக்குள்ள நான் பிராமணனை கொண்டு வந்து கட்சி தலைமையை கொடுத்து, பிரதமர் பதவியை கொடுத்து, உள்துறை அமைச்சர் பதவியை கொடுத்து, ஆட்சி அதிகார பீடத்தில் அமர வைத்து, ஏன் குடியரசுத் தலைவர் பதவியிலே கூட ஒரு தீண்டப்படாத சமூகம் என்கிற அடையாளத்தை கொண்டவரை அமர வைத்து, நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் அவர்களை வைத்தே நாங்கள் செய்வோம் என்று சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். சமூக நீதிக்கு எதிரான சவக்குழியை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் நோக்கம் சமூக நீதியை நீர்த்து போக செய்ய வேண்டும். ஏன்? சமூக நீதிதான் இவர்களுக்கு கல்வியை தந்தது, சமூக நீதிதான் இவர்களுக்கு வேலை வாய்ப்பை தருகிறது, சமூக நீதிதான் இவர்களை நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களாக உட்கார வைக்கிறது, நீதிபதிகளாக அமர வைக்கிறது, பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்களாக அமர வைக்கிறது, பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் வேண்டும் என்று குரல் எழுப்ப வைக்கிறது. சமூக நீதியால் தான் இவர்கள் கல்வி பெற்று பள்ளியில் அடியெடுத்து வைத்து பல்கலைக்கழகங்களில் நுழைந்து ஆராய்ச்சி பட்டமெல்லாம் பெற்று எங்களுக்கும் வாதாட தெரியும், எங்களுக்கும் பாடம் சொல்லித்தர தெரியும், எங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து நாடாள தெரியும் என்கிற அளவுக்கு இவர்கள் இன்றைக்கு மேலே வந்து நம்மோடு போட்டி போடுகிறார்களே. இதற்கெல்லாம் காரணம் இந்த சமூக நீதி என்கிற கோட்பாடு தான். இதுவெல்லாம் எதனால் அவர்களுக்கு பாதிப்பாகிறது என்றால், அவர்கள் ஏற்படுத்தி வைத்த சோசியல் ஆர்டர், சமூக ஒழுங்கு. பிராமணன் எல்லோரையும் விட மேலானவன், ஏன் கடவுளுக்கு மேலானவன். ஏனென்றால் கடவுள் கட்டுப்படக்கூடிய மந்திரத்தையே நான் தான் ஓதுகிறேன், என் மந்திரத்துக்குத்தான் கடவுள் கட்டுப்பட்டவர், எனவே கடவுள் எனக்கு கட்டுப்பட்டவர், எனவே கடவுளுக்கும் மேலான சக்தி எனக்கே உண்டு என்கிற அந்த மமதையோடு இருந்த சமூகம் இன்றைக்கு ஏற்படுத்தி வைத்திருந்த அத்தனை சமூக ஒழுங்குகளையும் மாற்றி வைக்கிற நிலை அல்லது கீழ் மேலாக மாற்றுகிற ஒரு புரட்சிகர நிலை ஏற்படுவதை கண்டு பதறுகிறது. இன்னைக்கும் கூட உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளில் அத்தனை பேரும் பிராமணர்கள் தான். அது எப்படி முடிகிறது? ஓபிசி சமூகத்திற்கு போராடக்கூடிய தலைவர்கள் இதையல்லவா கேள்வி எழுப்ப வேண்டும்? மருத்துவர் ராமதாஸ் போன்றவர்கள் இதை எதிர்த்தல்லவா போராட வேண்டும்? உச்ச நீதிமன்றத்தில் ஏன் என் சமூகத்தை சார்ந்தவர்களால் நீதிபதியாக முடியவில்லை, அதற்கு விடை சொல் என்று யாரை பார்த்தவர் கேள்வி எழுப்ப வேண்டும்? இந்தியா முழுவதும் இருக்கிற ஓபிசி சமூகத்தின் தலைவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஏன் உச்ச நீதிமன்றத்திலே நீதிபதிகளாக முடியவில்லை? இது வெறும் கல்வி தகுதியோடு மட்டும்தான் தொடர்புடையதா? வேறு எந்த சதி திட்டமும் இல்லையா? உயர் நீதிமன்ற நீதிபதிகளில் எத்தனை பேர் பிராமணர் அல்லாதவர்கள்? இந்தியா முழுவதும் நான் சொல்லுகிறேன், தமிழ்நாடு மட்டுமல்ல. உயர் நீதிமன்ற நீதிபதிகளில் தலைமை நீதிபதிகள் எத்தனை பேர் பிராமணர் அல்லாதவர்கள்? இது எப்படி நிகழ்கிறது? அவர்கள் வெறுமன கருவறைக்குள்ளே மணி அடித்துக் கொண்டிருக்கிற வேலையை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறார்களா? சொல்ல போனால் வருண தர்மத்தின்படி அவர்கள் வேதம் படிக்க வேண்டும், வேதம் ஓத வேண்டும், கடவுளுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். அது மட்டுமா செய்து கொண்டிருக்கிறார்கள்? சத்திரியர்கள் நாடாள வேண்டும் என்று சொன்னால் நாடாளக்கூடிய இடத்திலே அவர்கள் இல்லையா? அந்த அதிகார பீடத்திலே அவர்கள் இல்லையா? எண்ணி பாருங்கள். இதையெல்லாம் நுட்பமாக உணர்ந்தவர்கள் இதற்கு எதிராக போராடத் தொடங்கினார்கள். திருமாவளவன் காலத்தில் அல்ல, கௌதம புத்தரின் காலத்தில் இருந்து. இது கௌதம புத்தரின் காலத்தில் இருந்து தொடர்கிற போராட்டம். இது ஐயன் திருவள்ளுவன் காலத்தில் இருந்து தொடர்கிற போராட்டம். இது அவ்வை பாட்டியாரின் பாடல்களை எடுத்து படித்து பாருங்கள். சாதி இரண்டொழிய வேறு இல்லை, இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர், கொடுக்கிற கருணை உள்ளவன் தான் மேலானவன், அப்படி கொடுக்க மனமில்லாத கஞ்சன் கீழானவன் என்று அவ்வை பாட்டி பாடுகிறார். மேலானவன் கீழானவன் உண்டு மானிடத்தில், கருணை உள்ளவன் உயர்ந்தவன், கருணை இல்லாதவன் தாழ்ந்தவன்.
மற்றதெல்லாம் தப்பு. ஆண் சாதி, பெண் சாதி, ஆக இரு சாதி, வீண் சாதி மற்ற எல்லாம் என்று சித்தன் பாடினான். சித்தர் காலத்திலிருந்து தொடங்குகிற போராட்டம் இது. மகாத்மா ஜோதிபா பூலே காலத்திலிருந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போராட்டம். கர்நாடகாவிலே பசவப்பா என்பவர் தொடங்கி நடத்திய போராட்டம். கேரளாவிலே ஐயன்காளியும் நாராயணகுருவும் தொடங்கி நடத்திய போராட்டம். திருவாங்கூர் சமஸ்தானத்தில் அன்றைக்கு கன்னியாகுமரி இருந்தது, இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிறது. அந்த திருவாங்கூர் சமஸ்தானத்திலே ஐயா வைகுண்டர் அவர்கள் 18 கிராமத்தை சார்ந்த 18 பட்டிகளை சார்ந்த மக்களையும் ஓரிடத்தில் வரவழைத்து சமத்துவ கிணறு தோன்றி அந்த தண்ணீரை எடுத்து எல்லோரும் சாதி பேதமற்ற முறையில் தண்ணீரை குடியுங்கள் என்று சொல்லி அக்குளில் வைத்திருந்த துண்டை எடுத்து தலைப்பாக கட்டு என்று கட்ட வைத்து ஒரு தலை நிமிர்வை தந்தவர் ஐயா வைகுண்டர். சாதி எதிர்ப்பு போராட்டம் அது. சாதிய கட்டமைப்பை எதிர்த்து போராட்டம், சாதிய சமூக கட்டமைப்புக்கு எதிரான போராட்டம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த வரிசையில் தான் நம்மை எல்லாம் வள்ளலாரும் கூட, நம்மூர் இந்த மண்ணின் மைந்தர் வள்ளலார் சாதியை கடுமையாக சாடி இருக்கிறார். அவர் ஆன்மீகத்திலே நம்பிக்கை உள்ளவர், முருகப்பெருமானை தரிசித்தவர் என்றெல்லாம் அவருக்கு வரலாறு உண்டு. ஆனால் அவருக்கு இந்து சமயம் என்ற ஒன்று இல்லை, சாதி என்ற ஒன்று இல்லை, பிறவி அடிப்படையில் பாகுபாடு கூடாது என்பதிலே மிக வலுவான கருத்தை முன்மொழிந்தவர். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த வரிசையில்தான் நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலை நிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களும் இவர்களை சமூக நீதி என்கிற அளவுகோல் கொண்டுதான் பார்க்க வேண்டுமே தவிர சாதி மதம் என்கிற அளவுகோல் கொண்டு பார்க்கக்கூடாது. எனவே சமூக நீதிக்கான வரலாறு நீண்ட நெடிய வரலாறு. சமூக நீதிக்கான போராட்டம் என்பது ஒரு நீண்ட நெடிய போராட்டம். பண்டிதர் அயோத்திதாசர், தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், தந்தை சிவராஜ், மீனாம்பாள் சிவராஜ், MC ராஜா, இவர்களெல்லாம் ஒரு காலத்தில் நீதி கட்சியிலே இருந்தவர்கள், சமூக நீதிக்காக போராடியவர்கள். இந்த சமூக நீதி என்பது சமூகத்தில் நிலவுகிற பாகுபாடுகளை களைவதற்கான ஒரு கோட்பாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இந்த சமூக நீதியின் மூலமாக இன்றைக்கு மெல்ல மெல்ல வலிமை பெற்று வருகிற எம்பவர்மெண்ட் ஆஃப் தலித்ஸ், தலித்துகள் எம்பவர் ஆகி வருகிறார்கள், அதிகார வலிமையை பெற்று வருகிறார்கள். ஓபிசி மக்கள் தமிழ்நாட்டில் MBC என்றும் BC என்றும் அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டை தவிர இந்தியா முழுவதும் OBC என்று அழைக்கப்படுகிறது. OBC என்றால் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் என்றால் ஒரிஜினலி பேக்வர்ட் கிளாஸ் யார் என்ற கேள்வி எழுகிறது. ஒரிஜினலி பேக்வர்ட் கிளாஸஸ் யாரும் இல்லை, தலித்துகள் தான், பழங்குடிகள் தான். ஷெட்யூல்டு பேக்வர்ட் கிளாஸ், அவர்களுக்கு இடஒதுக்கீடு ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டதால் அவர்களின் பட்டியலை ஷெட்யூல்டு என்று பட்டியல் சமூகம் என்று அழைக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே எல்லா சமூகங்களும் பட்டியல் சமூகங்கள் தான். இடஒதுக்கீடு பெறுகிற எல்லா சமூகத்திற்கும் பட்டியல் இருக்கிறது. MBC பட்டியல் இருக்கிறது, BC பட்டியல் இருக்கிறது, ஏன் FC பட்டியல் இருக்கிறது, பிராமணர்களில் எத்தனை வகை சாதிகள் இருக்கின்றன என்கிற பட்டியல் இருக்கிறது. அப்படித்தான் ஷெட்யூல் காஸ்டுக்கும் பட்டியல் இருக்கிறது. ஷெட்யூல்டு என்றால் பட்டியல் படுத்தப்பட்ட, அட்டவணைப்படுத்தப்பட்ட. காஸ்ட் என்றால் இந்தியா முழுவதும் இருக்கிற வெவ்வேறு வகையான சாதிகள், அட்டவணைப்படுத்தப்பட்ட பட்டியல்படுத்தப்பட்ட சாதிகள். இது எல்லா சாதிகளுக்கும் OBC பட்டியலும் இருக்கிறது, ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ்க்கான பட்டியலும் இருக்கிறது. அதனால் அந்த பெயர் கூட பொருத்தமான பெயர் கிடையாது. ஆனால் ஷெட்யூல் காஸ்ட் என்கிற அந்த தீண்டப்படாத சாதியின் பெயரால் வன்கொடுமைக்குள்ளான சமூகங்களை இந்தியா முழுவதும் ஒருங்கிணைத்து ஒரு பட்டியல் படுத்தி அவர்களுக்கான இடஒதுக்கீடு, கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் அரசியலிலும் என்கிற இடஒதுக்கீட்டை எல்லோருக்கும் முன்னதாகவே உறுதிப்படுத்திவிட்ட காரணத்தினால் அவர்கள் ஷெட்யூல்டு காஸ்ட் என்று தொடர்ந்து அழைக்கப்படுகிறார்கள். அரசியலமைப்பு சட்டப்படி ஷெட்யூல் காஸ்ட் என்ற ஒரு பெயர் தனியாக கிடையாது. ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. சோஷியலி எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாஸஸ். சோஷியலி எஜுகேஷ்னலினா சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கியவர்கள். அதில் எக்கனாமிக்கலிங்கிற வார்த்தையை சேர்க்கல. சோஷியலி எஜுகேஷ்னலி எக்கனாமிக்கலி என்று போடவில்லை. சோஷியலி எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னா இப்போ நாம் தமிழில் சொல்கிற சமூக நீதி சமூகங்கள், அதுதான் சமூக நீதி சமூகங்கள். SEBC
SEBC அதனுடைய தமிழ் சொல் தான் சமூக நீதி சமூகங்கள். அம்பேத்கர் அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்து விட்டு வெளியே வந்தார். பண்டிதர் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த காலத்தில் பல காரணங்களை சொன்னார். அதில் ஒன்று முக்கியமானது, ஓபிசி சமூக தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், எப்படி ஷெட்யூல் காஸ்டுக்கு இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அப்படி ஓபிசி சமூகத்தினருக்கான நலன்கள் குறித்து ஆய்வு செய்வதற்கு ஒரு கமிஷன் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் வைக்கிறார். அது தள்ளி போகிறது அல்லது புறக்கணிக்கப்படுகிறது என்று உணர்ந்த பிறகு அவர் வெளியே வந்து செய்தியாளர்களிடையே பேசுகிற போது 1, 2, 3 நான் ஏன் ராஜினாமா செய்கிறேன் என்ற காரணங்களை அடுக்குகிற போது ஓபிசி மக்களுக்கான ஒரு வெல்ஃபேர் கமிட்டியை அமைக்க சொல்லி நான் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறேன், அது புறக்கணிக்கப்படுகிறது, அதனால் நான் ராஜினாமா செய்கிறேன் என்று ராஜினாமா செய்துவிட்டு வந்தவர். இவங்கெல்லாம் எஸ்சி லீடர் அப்படின்னு நினைக்கிறாங்க அம்பேத்கரை. அவர் அந்த வரையங்களெல்லாம் தாண்டி, அந்த வரம்புகளை எல்லாம் தாண்டிய ஒரு மாமனிதர். யார் வீக்கர் செக்ஷனோ, அதாவது மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ், விளிம்பு நிலை மக்களோ, அவர்களுக்கான உரிமைகள் நலன்கள் ஆகியவற்றை பற்றி கவலைப்பட்டவர், போராடியவர். ஓபிசிக்கான இடஒதுக்கீடும் தேவை என்பதை, அதற்கென்று ஒரு கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அது அமைக்கப்படாமல் காலம் தாழ்ந்து போய் பிறகு அமைக்க பெற்று, அந்த கமிட்டி தான் பிபி மண்டல் கமிட்டி. அந்த கமிட்டி கொடுத்த அறிக்கை தான் விபி சிங் அவர்களின் காலத்திலே நடைமுறைக்கு வருகிறது. அப்படி நடைமுறைக்கு வருகிற போது இந்தியாவில் ஒரே ஒரு தலித் இயக்கம் கூட எதற்காக ஓபிசிக்கு நீ இடஒதுக்கீடு தருகிறீர்கள் என்று எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. விபி சிங் அவர்களோடு உற்ற துணையாயிருந்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எல்லா வகையிலும் முழுமூச்சாக பாடுபட்டவர் மறைந்த ராம்விலாஸ் பாஸ்வான். விபி சிங்குக்கு வலது கையாக இருந்து மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவதற்கு எல்லா வகையிலும் தோளோடு தோள் நின்று உறுதுணையாக இருந்தவர். பாஸ்வான் எதிர்க்கவில்லை, மாயாவதி அம்மையார் எதிர்க்கவில்லை, கான்ஷிராம் எதிர்க்கவில்லை, ராம்தாஸ் அத்வாலே எதிர்க்கவில்லை. ஆந்திராவில் தலித் மக்களின் தலைவராக புகழோடு விளங்கிய கத்தி பத்மராவ் எதிர்க்கவில்லை. கர்நாடகாவில் இயங்குகிற சங்கர் சமிதி, தலித் சங்கர் சமிதி தலைவர்கள் யாரும் எதிர்க்கவில்லை. விடுதலை சிறுத்தைகளும் எதிர்க்கவில்லை. வரவேற்றோம். மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துங்கள். 69% போதாது, அதையும் தாண்டி வேண்டும் என்று மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த சொல்லி தேர்தல் அரசியலுக்கு வராத காலத்தில் போராடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதெல்லாம் வட மாவட்டங்கள் இந்த இயக்கமே அறிமுகமாகவில்லை. மதுரையிலே நாம் போராடினோம். தேர்தல் புறக்கணிப்பு செய்த காலத்தில் போராடினோம். இந்திய மண்ணிலேயே முதலாக, இன்னும் சொல்ல போனால் தென்னிந்திய மண்ணிலேயே தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் ஒருங்கே இணைத்து துண்டறிக்கைகளில் அச்சிட்டு உயர்த்தி பிடித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 1990 முதல்ல நான் ஒரு துண்டறிக்கை போடும்போது பெரியார் படத்தை பார்த்துட்டு பல பேர் வந்து கேட்டாங்க, என்னங்க நீங்கள் பெரியார் படம்லாம் போடுறீங்க, நீங்கள் என்ன தீக்காவான்னு தான் வந்து எனக்கு கேட்டாங்க. 90 எனக்கு அப்போ திராவிடர் கழகத்தோடு பெரிய யாரோடும் தொடர்பு கிடையாது. இந்த இயக்கத்தின் 5 கொள்கைகளை நான் சொல்லுகிற போது சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், பாட்டாளி வர்க்க விடுதலை, மகளிர் விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு, 5 கொள்கைகளை முழக்கமாக வைத்து நான் கொடியை வடிவமைத்த போது பெரியாரையும் அம்பேத்கரையும் எமது கொள்கை ஆசான்கள் என்று நான் அறிவித்த போது தலித் சமூகத்திலிருந்து கடுமையான எதிர்ப்பும் விமர்சனங்களும் வந்தன. நான் அதிலிருந்து ஒருபோதும் பின்வாங்கவில்லை. பெரியாரை நான் ஓபிசி தலைவர் என்று பார்க்கவில்லை, சமூக நீதிக்கான தலைவர், சமத்துவத்திற்கான தலைவர், பெண் உரிமைக்கான தலைவர், சாதி ஒழிப்புக்கான தலைவர். நான் கேட்கிறேன், மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னபோது அதை எதிர்த்து வீதிக்கு வந்து வன்முறை வெறியாட்டம் நடத்தியது யார்? மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பார்த்தே நான் கேட்கிறேன்.
அவர் தான், அவருக்கும் நமக்கும் தான் பந்தம் இருக்குது, உறவு இருக்கிறது. வேற யாரும் பெருசாக ஓபிசி தலைவர்கள் சொல்றதுக்கு யாரும் ஆள் இல்லை. அவரும் தன்னை ஓபிசின்னு சொல்லிக்கொள்ளாமல் எம்பிசினாரு, எம்பிசின்னு சொல்லிக்கொள்ளாமல் இவர் ரொம்பவும் ஒரு புள்ளிக்குள்ளே போய் நின்றுட்டார். எல்லோருக்குமான தலைவராக இந்தியா முழுவதும் வந்திருக்க வேண்டியவர் கான்ஷிராம் மாதிரி. கான்ஷிராம் சொன்ன பகுஜன் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சமூக நீதி, சமூகம் தான் அர்த்தம். பகுஜன் என்றால் பெரும்பான்மை மக்கள் அப்படின்னு பொருள். பெரும்பான்மை மக்கள்னா முன்னேறிய சமூகத்தினரை தவிர மிச்ச எல்லோரும் ஒன்றா சேர்ந்தா நாம் தான் மெஜாரிட்டி. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் சேர்ந்தா பெரும்பான்மை சமூகம் நாம் தானே. நம்மளை ஏன் சிறுபான்மைன்னு சொல்லணும்? சிறுபான்மைன்னு சொல்லக்கூடாது. எனவே பகுஜன், பகுஜன் என்றால் பெரும்பான்மை மக்கள் கட்சின்னு அர்த்தம். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கூட இந்தியா முழுவதும் அப்படி போயிருந்தால் அவர் அகில இந்திய அளவில் பகுஜன் லீடராக மாறியிருப்பார். ஆனால் அவர் திரும்ப திரும்ப குறுகி போய்கொண்டே இருக்கிறார், தன்னை குறுக்கி கொண்டே போகிறார், அது வேறு. ஆனால் அவரை பார்த்து நான் ஒரு கேள்வி எழுப்புகிறேன், அல்லது ஓபிசி மக்களின் காவலர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிறவர்களை பார்த்து நான் ஒரு கேள்வி எழுப்புகிறேன். மண்டல் பரிந்துரை நடைமுறைக்கு வந்தபோது அதை எதிர்த்து வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விட்டது யார்? எந்த கட்சி? மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தது பிஜேபி தான். வன்னியர் சமூகத்து பிள்ளைகள் படிக்கக்கூடாது, வேலை வாய்ப்பை பெறக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்த கட்சி பிஜேபி தான். கோனார் வீட்டு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு போகக்கூடாது, கல்வியை பெறக்கூடாது, வேலை வாய்ப்பை பெறக்கூடாது, மத்திய அலுவலகங்களில் வேலை வாய்ப்பை பெறக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்த கட்சி பிஜேபி தான். பிஜேபியின் தலைவர் இன்றைக்கு அத்வானியின் தலைமையில் அன்றைக்கு மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டம் நடந்தது. அவர் ரத யாத்திரை நடத்தினார். இந்த ரத யாத்திரை எதற்காக நடத்தப்பட்ட ரத யாத்திரை? மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த கூடாது என்பதற்காக நடத்தப்பட்ட ரத யாத்திரை. ஓபிசி சமூகத்தினரின் இடஒதுக்கீட்டை எதிர்த்து வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விட்டவர்கள் எதிரியா? மண்டல் பரிந்துரையை வரவேற்ற விடுதலை சிறுத்தைகள் எதிரியா? யோசித்து பாருங்கள், யார் உங்கள் எதிரி? எப்படி உங்களால் பாஜகவோடு தொடர்பு கொள்ள முடிகிறது, உறவு வைத்துக் கொள்ள முடிகிறது? எப்படி ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார அமைப்புகளும் உங்களால் நட்பு கொண்டாட முடிகிறது? எவ்வளவு பெரிய ஆபத்தான கொள்கையை கொண்டவர்கள் அவர்கள். ஓபிசி சமூகத்திற்கான சமூக நீதிக்கு எதிரானவர்கள். இன்றைக்கும் அதுதான் அவர்களின் செயல் திட்டம். அதிலிருந்து அவர்கள் மாறவில்லை. இந்து பெரும்பான்மை என்கிற பெயரால் மதவழி தேசியத்தை இந்த மண்ணில் கட்டமைக்க பார்க்கிறார்கள். காங்கிரஸ் தேசியத்தை பேசியது, அது நாட்டுப்பற்றின் அடிப்படையில் தேசியவாதத்தை கட்டமைக்க முயற்சித்தது. நம் நாடு இந்திய தேசம், அவன் வெள்ளையன், அவனை விரட்ட வேண்டும், அந்நியர் ஆதிக்கம் கூடாது, சுதேசி இயக்கத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும், பி இந்தியன், பை இந்தியன், இந்தியனாக இரு, இந்திய பொருளை வாங்கு, இதுவெல்லாம் நாட்டுப்பற்றின் அடிப்படையிலான தேசியவாதம். ஆனால் இவன் பேசுவது அவன் முஸ்லீம், இவன் கிறிஸ்தவன், இவன் மதம் மாற்றுகிறான், இவன் தலித்துகளை மதமாற்றம் செய்கிறான், ஒவ்வொரு நாளும் இந்துக்களுக்கு எதிராக வேலை செய்கிறான், நாம் எல்லோரும் இந்துக்கள் என்று வெறுப்பு அரசியலை விதைத்து மத அடிப்படையில் மதவழி தேசியத்தை கட்டமைக்க முயற்சிக்கிறார்கள். ரிலீஜியஸ் பேஸ்ட் நேஷனலிசம், அதுதான் பிஜேபியுடைய அரசியல். நேஷனாலிட்டி என்கிற அந்த அரசியலுக்குள் இவ்வளவு பெரிய சக்தி அல்லது சதி இருக்கிறது, மன்னிக்கும் சதி இருக்கிறது. தேசியவாத அரசியலில் சாதி அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் நீ வேற சாதி, உனக்கு நீ ஒரு பரம்பரை, அவன் ஒரு பரம்பரை, அவனுக்கு வேற கலாச்சாரம், இவனுக்கு வேற கலாச்சாரம். ஓபிசிங்கிறதுனால எல்லாம் ஒரே சாதி கிடையாது. ஓபிசி என்ற அடிப்படையில் இந்தியா முழுவதும் மக்கள் அணிதிரண்டால் அவர்கள் சக்தியை யாராலும் அடக்க முடியாது. ஷெட்யூல் காஸ்ட் இந்தியா முழுவதும் அணிதிரண்டால், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அணிதிரண்டால் மிகப்பெரிய சக்தி. எந்த காலத்திலும் பிராமண சமூகத்தை சார்ந்த ஒருவர் ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டும் என்கிற எண்ணமே எழாது. அதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்து இவர்களை ஒருங்கிணைய விடாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக சாதி வெறியை தூண்டுகிறார்கள். எஸ்சி ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, எஸ்சியை உடைக்கிறார்கள். தனித்தனி சாதிகள், வால்மீகியும் சமாரும் ஒன்றா சேரக்கூடாது, வால்மீகியை தனியாக போய் பார்க்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில்.
மாலாவும் மாதிகாவும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது, எஸ்சின்னு. மாலா வேற மாதிகா வேற, உடைக்கிறார்கள். பல்லர் பறையர் சக்கிலியர் ஒன்றாய் இருந்து விடக்கூடாது, உடைக்க வேண்டும். சாதி அடிப்படையில் மக்களை உடைத்தால் மத அடிப்படையில் இவர்களை ஒருங்கிணைக்க முடியும். சாதி உணர்வு தான் மத உணர்வை தரும். தமிழன் நினைச்சினா மத உணர்வு பின்னுக்கு போயிடும். சமூக நீதி நினைச்சினா மத உணர்வு பின்னுக்கு போயிடும். இன உணர்வு, மொழி உணர்வு, சமூக நீதி என்கிற கோட்பாட்டு புரிதல் இருந்தால் உனக்கு மதம் சாதி என்பது பின்னால் போய்விடும். சாதி உணர்வு இருந்து கொண்டே இருந்தால் மத வெறி வளரும். மதத்தை வளர்ப்பதற்கு சாதி உணர்வு தேவை. சாதி உணர்வின் மூலம் சமூகங்களை பிளப்பது. சமூக பிரிவினைவாதமும் மத இந்து மத ஓர்மையும் தான் அவர்களின் அஜெண்டா. ஒரு பக்கம் பிளப்பது, இன்னொரு பக்கம் இணைப்பது. மத அடிப்படையில் இணைப்பதற்காக சாதி அடிப்படையில் பிளக்கிறார்கள். சாதி அடிப்படையில் பிளந்துட்டா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, வன்னியர்கள் மட்டும் நாங்க ஒன்று அப்படின்னா எவ்வளவு சதவீதம் இந்திய மக்கள் தொகையில? எம்பிசின்னு எல்லாம் ஒன்னா சேரும்போது 20%. ஷெட்யூல் காஸ்ட் எடுத்துக்கிட்டா 19%, 100க்கு 19 பேர். யோசிச்சு பாருங்க, இந்தியா முழுக்க 25-30 கோடிக்கு மேல ஷெட்யூல் காஸ்ட் மட்டும் இருக்கான். 30 கோடிக்கு மேல இந்தியா முழுவதும். ஷெட்யூல் காஸ்ட்ங்கிறதுனால தான் நான் ராம்விலாஸ் பஸ்வானை போய் அண்ணங்கிறேன். நான் மாயாவதிய அக்கான்னு உறவாட முடியுது. இல்லைன்னா அவரை பீகாரின்னு, இவங்களை உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவனும், அவர் பாஸ்வான் சாதி, இவங்க சமார் சாதி, அவங்க நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர் இல்லை, அவங்க மொழி வேற, நம்ம மொழி வேற. பிளந்தால் என்ன ஆகும்? ஒற்றுமையை உண்டாக்க முடியுமா? இதனால் தான் அவர்கள் பிளக்கிறார்கள். சாதி அடிப்படையிலே பிளக்கிறார்கள், மத அடிப்படையிலே இணைக்கிறார்கள். அதற்கு முஸ்லீம் வெறுப்பையும் கிறிஸ்தவ வெறுப்பையும் உத்திகளாக கையாளுகிறார்கள். இந்த நுட்பத்தை புரிந்து கொண்டுதான் தோழர்களே வாக்கு வங்கி திரட்சியை இன்றைக்கு அவர்கள் வெற்றிகரமாக கையாளுகிறார்கள். வெளிப்படையாக எனக்கு முஸ்லீம் வெறுப்பு வேண்டாங்கிறான். ஷெட்யூல் காஸ்ட்டை நெருங்குறார். 2 காரணம் ஷெட்யூல் காஸ்ட்டை நெருங்கிறதுக்கு. முதல் காரணம், இந்த ஷெட்யூல் காஸ்ட் மக்களும் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மக்களும் அதிகம் மதமாற்றம் செய்கிறார்கள், மதம் மாறுகிறார்கள். அதிகமான கன்வர்ஷன். தினம் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு போகிறவன் இருக்கிறான். டெய்லி இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்படியும் ஒரு 1000 பேர் போயிருப்பான் ஏசப்பா ஏசப்பான்னு. இந்தியாவில் கொஞ்சம் பேர் முஸ்லீம் ஆயிடுறான். இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்லாம் யார்? இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்டியன்ஸ்லாம் யார்? இந்தியாவில் இருக்கிற பௌத்தர்கள் புத்திஸ்ட்லாம் யார்? இந்தியாவில் இருக்கிற சீக்கியர்கள் யார்? இந்தியாவில் இருக்கிற பார்சி, இந்தியாவில் இருக்கக்கூடிய சமணர்கள், மன்னிக்கும் சமணர்கள் யார்? இவங்க எல்லாமே ஒரு காலத்தில் இந்து என்கிற அடையாளத்தோடு இருந்தவர்கள். இன்றைக்கு அது அந்த சமூகத்தில் இவ்வளவு பாகுபாடுகள் இருக்கின்றன, இழிவுகள் இருக்கின்றன, வன்கொடுமைகள் இருக்கின்றன. கல்வி பெற முடியவில்லை, அதிகாரத்தை பெற முடியவில்லை, தன்மானத்தோடு வாழ முடியவில்லை, தலை நிமிர்ந்து வாழ முடியவில்லை என்பதற்காக பிற மதங்களை தழுவி போனார்கள். இன்றைக்கு தலை நிமிர்ந்து வாழ்கிறார்கள், தலை நிமிர்ந்து வாழ்கிறார்கள். மாறாதவன் இன்னமும் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே ஊறி கிடக்கிறான். இதில் உள்ள குறைபாட்டை கண்டுபிடித்து அந்த மதத்தை சீர்திருத்த வேண்டும் என்று அந்த மதத்தை சார்ந்தவர்கள் முயற்சிக்கவில்லை. நான் கேட்குற இந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல. இந்து மதத்திற்கு பின்னால் தோன்றிய கிறிஸ்தவ மதம் உலகத்தில் 200 நாடுகளில் பரவி இருக்கிறது. கிறிஸ்தவத்திற்கு பின்னால் தோன்றிய இஸ்லாம் அதுபோல நூற்றுக்கணக்கான நாடுகளில் இஸ்லாமிய நாடுகள் என்கிற அடையாளத்தை பெற்றிருக்கின்றன. ஆசிய நாடுகள் முழுவதும் பௌத்த நாடுகள், சீனா, ஜப்பான், தாய்லாந்து, இலங்கை என்று ஏகப்பட்ட நாடுகள், நூற்றுக்கணக்கான நாடுகள். அதிக மக்கள் தொகை பௌத்தர்கள் தான் உலகத்தில் மத அடிப்படையில் பார்த்தா. ஏன்னா சீனாவில் மட்டுமே 100 கோடிக்கு மேலே 150 கோடி வந்துட்டான் சீனாவில் மட்டுமே. ஜப்பான், அந்த ஆசிய நாடுகள் முழுவதும் பௌத்த நாடுகள். உலக மக்கள் தொகையில் யார் அதிகம்னா பௌத்தர்கள் தான், அப்புறம் தான் கிறிஸ்தவர்கள், அப்புறம் தான் இஸ்லாமியர்கள். நான் கேட்குறேன், எல்லா மதங்களுக்கும் முன்பு தோன்றிய இந்த மதம் ஏன் உலகத்தில் எங்கும் பரவவில்லை? இந்தியாவை தவிர வேறு எந்த நாடும் இந்து நாடு என்கிற அடையாளத்தை பெறவில்லை. நேபாளத்தை சொல்கிறாங்க, ஆனால் அது பெரிய நெக்லிஜிபிள். அதற்கு காரணம் இந்த மதத்தில் உள்ள இந்த பாகுபாடு தான். இதை ஏன் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை? இதை புரிந்து கொண்டுதான் இதை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று புறப்பட்டவர் தான் விவேகானந்தர். இந்த மதத்தில் இருக்கிற தீண்டாமை போன்ற பாகுபாடுகளை களைவதற்கு அவர் சிறு முயற்சியை மேற்கொண்டு பார்த்தார், நடக்கவில்லை. அவருடைய குருக்கள், அவருக்கு முன்னால் இருந்தவங்க ஆரிய சமாஜ், பண்ண முடியவில்லை.
அடுத்தடுத்து எத்தனையோ அப்படி ராஜாராம் மோகன் ராய் தலைமையிலான பிரம்ம சமாஜம் அதுவும் அந்த மதத்துக்குள்ள சீர்திருத்தம் செய்ய முயற்சித்தது, முடியவில்லை. இன்னமும் அவர்கள் அதை திருத்திக் கொள்வதற்கு தயாராக இல்லை. அதற்கு மாறாக கர்வாப்சி எல்லாம் வா, முஸ்லீம் யாரும் இங்கே இருக்கக்கூடாது, கிறிஸ்தவம் யாரும் இருக்கக்கூடாது, எல்லாம் இங்கே உள்ளவா. இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது நடந்ததா? காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். வெளிப்படையாக இந்த மதவாத அரசியலை கையில் எடுத்து வெறுப்பு அரசியலை விதைத்து சமூகத்தை பிளவுபடுத்துகிற வேலையில் ஈடுபடுகிற இந்த சங் பரிவார் அமைப்பு பிஜேபி என்கிற அரசியல் பிரிவின் ஊடாக ஆட்சி அதிகாரத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறது. பிஜேபி ஆளவில்லை, ஆர்எஸ்எஸ் ஆளுகிறது. சங் பரிவார் என்றால் ஆர்எஸ்எஸ் என்கிற சங்கத்தின் குடும்பங்கள். அது எத்தனை இயக்கங்கள் இந்த கோட்பாட்டை வைத்து தோன்றினாலும் அதெல்லாம் சங் பரிவார். பரிவார்னா குடும்பம், சங்குன்னா ஆர்எஸ்எஸ், சங்கம், ஆர்எஸ்எஸ் குடும்பங்கள். அதுதான் விஸ்வ இந்து பரிஷத், அதுதான் பஜ்ரங் தளம், அதுதான் இங்கே தமிழ்நாட்டில் இந்து முன்னணி, அப்புறம் என்னென்னவோ சில அமைப்புகள்லாம் தோன்றுகின்றன. அவங்கெல்லாம் அவங்க கருத்தை பிரதிபலிக்கக்கூடிய குடும்ப அமைப்புகள். அவங்களுடைய நோக்கம் என்ன? அடிப்படை நோக்கம் ஷெட்யூல் காஸ்ட் இன்றைக்கு அவர்கள் நெருங்குவதற்கு 2 காரணம் சொன்ன. ஒன்று, மதமாற்றத்தை தடுக்க வேண்டுமானால் தலித்துகளோடு இணக்கமாக இருக்க வேண்டும். அவன் வீட்டுக்கு போ, பாத பூஜை செய், அவன் வீட்டில் உட்காந்து சாப்பிடு, அவனில் யாரெல்லாம் குட்டி குட்டி தலைவனாக இருந்தாலும் அவனெல்லாம் போய் பார்த்து சால்வை போடு, அவனுக்கு ஏதாவது பதவியை கொடு, மந்திரி பதவியை கொடு. சோலோ மெஜாரிட்டியில் வந்திருக்கிற பிஜேபி எதற்காக தலித்துகளுக்கு அமைச்சர் பதவி தருகிறது? பாஸ்வானுக்கு கொடுக்கலன்னா என்ன ஆயிரும்? அத்வாலியாவுக்கு கொடுக்கலன்னா என்ன ஆயிரும்? தலித் அமைப்புகளை அங்கீகரிக்கவில்லை என்றால் என்ன ஆகும்? வெறும் 500 பேர் 50 பேர் இருக்கிற கட்சி தலைவரை கூட போய் அமித்ஷா பார்க்குறார். மெனக்கெட்டு போய் அந்த கிராமத்தில் போய் சின்ன சின்ன குட்டி குட்டி தலைவர்களாக இருப்பான், யாருக்குமே தெரியாது, வெறும் பேனர் லீடராக இருப்பான். அவனை போய் ஏன் பார்க்கிறார்கள்? அந்த சிறுபான்மை சமூகத்தை அவங்க கையில் எடுத்து பெரும்பான்மை சமூகத்துக்கு எதிரான வேலை. உத்தரப்பிரதேசத்தில் சமர்கள் பெரும்பான்மை, வால்மீகி சிறுபான்மை. வால்மீகி தலைவர்களை போய் பார்க்குறான். வால்மீகி சமூகம் மாயாவதிக்கு ஓட்டு போட்டுக் கொண்டிருந்த நிலையை தடுத்து மாயாவதியின் வாக்கு வங்கி வலிமையை நீர்த்து போக செய்கிறார்கள். அதுதான் அரசியல். எவ்வளவு நுட்பமாக ஆர்எஸ்எஸ் அரசியல் செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கிற அல்லது அந்த சமூக நீதியை கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கிற அந்த சமூக நீதியின் ஊடாக அதிகார வலிமையை பெற்று மெல்ல தலைநிமிர்ந்து வருகிற இந்த சமூகங்களை அழித்தொழிக்க வேண்டும் என்கிற கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்கிற ஆர்எஸ்எஸ் தலித்துகளோடு நெருக்கமாக இருப்பதற்கு காரணம் மதமாற்றத்தை தடுப்பதும். இன்னொன்று முக்கியமாக, இது எந்த அளவுக்கு அண்ணன் ஏற்றுக்கொள்வார் என்று எனக்கு தெரியாது, காங்கிரசுக்கான வாக்கு வங்கி 2 தான். ஒன்று மைனாரிட்டிஸ், இன்னொன்று ஷெட்யூல் காஸ்ட். அகில இந்திய அளவில் அதிகமாக பெரும்பான்மையாக கணிசமாக காங்கிரஸை இன்றைக்கு உயிர்ப்போடு வைத்திருக்கக்கூடிய வாக்கு வங்கி சமூகங்கள் என்றால் இந்திய அளவில் நான் சொல்லுகிறேன், ஒன்று எஸ்சி எஸ்டி, இன்னொன்று மைனாரிட்டிஸ் எம்பி, அதாவது முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ். ஓபிசி சமூகத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கட்சியிலிருந்து எல்லாம் வெளியே போய் ரீஜனல் பார்ட்டி ஆகி காங்கிரஸை பலவீனப்படுத்திட்டாங்க. மம்தா வெளியே போய் ஒரு கட்சியை தொடங்கினாங்க. சரத் பவார் ஒரு கட்சியை தொடங்கினார். அவர் காங்கிரஸ்ல இருந்து போனவர் தான். காங்கிரஸ் பலவீனமாக்கியதில் காங்கிரசின் மூத்த தலைவர்கள் மாநில கட்சிகளை தொடங்கியதும் ஒரு காரணம், முக்கியமான காரணம், மிக முக்கியமான காரணம். மண்டல் கமிஷனுக்கு பிறகு மாநில கட்சிகள் அனைத்தும் காங்கிரசின் வாக்கு வங்கியாக இருந்த ஓபிசி வாக்கு வங்கியை தன்வயப்படுத்திக் கொண்டது. காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டுருந்தவங்க தான் பிஎம்கே ஓட்டு போடுறாங்க, காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டு இருந்தவங்க தான் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஓட்டு போடுறாங்க, காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டு இருந்தவங்க தான் கர்நாடகாவில் வேற கட்சிக்கு இன்னைக்கு ஓட்டு போடுறாங்க. மாநில கட்சிகளுக்கு காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டவங்க தான் மகாராஷ்டிராவில் சரத்பவாருக்கு ஓட்டு போடுறாங்க, வேற மாநில கட்சிகளுக்கு ஓட்டு போடுறாங்க. காங்கிரசின் வாக்கு வங்கி தான் சிதறுது. அப்போ ஓபிசி வாக்கு வங்கி சிதறிவிட்டது. காங்கிரசுக்கு போய் சேருவதிலே மிகப்பெரிய அளவில் குறைந்து போனது. இன்றும் காங்கிரசுக்கு உயிர்ப்பை தந்து கொண்டிருக்கிற வாக்கு வங்கி அகில இந்திய அளவில் பிஜேபியை நெருங்காத தலித் சமூகம், எஸ்சி எஸ்டி வாக்கு வங்கி இன்னைக்கு நம்புறான். அந்த காலத்தில் காந்தியடிகளை நம்பியதிலிருந்து இந்த நாள் வரையில் காங்கிரசின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிற சமூகம் எஸ்சி எஸ்டி. அவன் ஓட்டு தான் இன்னைக்கு கணிசமாக காங்கிரஸ் கிடைச்சிட்டு இருக்கு.
ரெண்டாவது, பிஜேபிக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய உளவியலை கொண்ட முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் பாதுகாப்பு, தற்காப்பு என்கிற அடிப்படையில். இப்போ அவன் வெளிப்படையாக எனக்கு முஸ்லீம் ஓட்டு வேண்டாம், கிறிஸ்டின் ஓட்டு வேண்டாம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டு எஸ்சி எஸ்டி ஓட்டு காங்கிரஸுக்கு போகிறத தடுக்க வேண்டும். அதற்காக எஸ்சி எஸ்டியோடு இலகுவாக பழகிறான், நெருக்கமாக பழகிறான், மந்திரி பதவியை கொடுக்குறான். தகுதியே இல்லாத உதிரிகளை கூட தூக்கி வைத்து கொண்டு அவன் ஆட்டம் போடுகிறான். நீங்க யாரையும் நினைச்சு கையை தட்டுறீங்க. எனக்கு யாரையும் நான் நினைக்கல. நான் மொத்தமாக இந்திய அளவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் இந்திய அளவில் பார்க்குறேன். எல்லா இடங்களிலும் பிஜேபி அவ்வளவு நுட்பமாக சமூகங்களை உடைக்கிற வேலையில் ஈடுபடுகிறார்கள். அவன் என்னன்னா காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை கொண்டு வரணுங்கிறது அவனுடைய அஜெண்டா. காங்கிரஸை முற்றாக அழித்து ஒழித்து விட வேண்டும். ஒரே கட்சி, ஒரே தேசம், ஒரே கட்சி, ஒரே ஆட்சி. இதுதான் பிஜேபியுடைய நெக்ஸ்ட் அஜெண்டா. இப்போ காங்கிரஸ் இல்லாத ஒழித்து விட வேண்டும். ஒரே தேசம், ஒரே கலாச்சாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கலாச்சாரத்துக்கு ஊற்றுக்கண் ரெண்டு தான், ஒன்று மதம், இன்னொன்று மொழி. அப்போ ஒரே மதம் தான் இந்தியாவில் இருக்கணும், கிறிஸ்தவம் இருக்கக்கூடாது, முஸ்லீம் இருக்கக்கூடாது, வேற யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அரசியல். ஒரே மொழி இந்தி தான், இந்தி தான் தேசிய மொழி, இந்தி தான் எல்லாரும் பேசணும், இந்தி தான் எல்லாரும் படிக்கணும். கடவுளுக்கு உகந்த மொழி சமஸ்கிருதம், ஆட்சிக்கு உகந்த மொழி, தேசத்திற்கு ஒரே மொழி இந்தி தான். வேற எவனுங்க மொழி உணர்வு, இன உணர்வுலாம் பேசக்கூடாது. கொஞ்ச நாள் நமக்கு சாதகமாக பேசுகிறவனா வாலாட்ட விடுவாங்க. தமிழ் தேசியன்னு பேசிக்கிட்டே இந்து தேசியத்துக்கு துணை போகக்கூடிய சக்திகளை கொஞ்சம் அப்படியே விட்டு பிடிப்பாங்க. அது அவனுக்கு தேவை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவனால் வாலாட்ட முடியல. அதுக்கு காரணம் பெரியார் என்கிற மாமலை. அவர் சமூக நீதி என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் இங்கே ஒரு பெரிய இயக்கத்தை, அரசியல் இயக்கத்தை கட்டமைப்பதற்கும் துணை புரிந்திருக்கிறார். திமுகன்னு ஒன்று தோன்றலைன்னா பெரியார் அரசியல் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்காது. திமுகவிலிருந்து பல கட்சிகள் உருவாயிருக்கலாம். நாம் ஏன் திமுகவோட நிற்கணுங்கிற முடிவு எடுக்கிறோம்? நமக்கு சீட்டு போதிய அளவு கிடைக்கல, அது இல்லை இது இல்லைங்கிற விமர்சனங்கள்லாம் வருது. அதை விட பெருசா தரம் வாங்கன்னு கூப்பிட்ற நிலையெல்லாம் இருந்தது. அடுத்த நாளே போய் கையெழுத்து போட்டேன், முதல் நாளே போய் கையெழுத்து போட்டேன். ஏன்னா திமுக கூட்டணி சிதறி அதன் மூலம் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அதிமுக இங்கே ஆட்சியில் இருக்காது, பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் ஆட்சியில் இருக்கும். மிகப்பெரிய ஆபத்தை தமிழ்நாடு சந்தித்திருக்கும். அவன் கபலீகரம் செய்திருப்பான், சுவாகா பண்ணியிருப்பான். தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேர்தலுக்கு முன்னாடி எவனோ தவளை மாதிரி கத்திட்டு கிடந்தான். இப்போ எவனும் கத்தல பாருங்க. எவனை கேட்டாலும் அவன் பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்தான் டிவியில். இப்போ நிறைய பேரை காணும். எப்போ அப்படி இப்போ ஒன்று ரெண்டு குரல் கேட்குது. தேர்தல் முடிவு வந்ததும் அப்படி கப்பு சிப்புன்னு மூடிட்டானு எல்லாம். அதிமுக மட்டும் ஆட்சிக்கு வந்திருந்தா எடப்பாடியால், ஓபிஎஸ்ஸால் அவர்களை கட்டுப்படுத்தி இருக்க முடியாது. அதிமுகவே பிஜேபியாக மாறி இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்க, பிஜேபியுடைய ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் என்னன்னா, கூட்டணி கட்சிகளை தான் முதல்ல ஸ்வாகா பண்ணுவான். அதிமுகவில் இருக்கிறவன் பூரா பிஜேபி மைண்ட் செட்டுக்கு போயிடுவான். நம்ம மருத்துவருடைய கட்சியில் இருக்கணும், இப்போ பிஜேபி மைண்ட் செட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். அவர் தான் லூசர். அந்த கட்சி தான் இன்னைக்கு பெரிய இழப்பை சந்திக்க போகிறது. இது நான் விளையாட்டுக்கு சொல்லலை, இது நடக்கும். ஏன்னா பீகாரில் அப்படி தான் நிதிஷ்குமாரை நீர்த்து போக வைத்திருக்கிறார். பாஸ்வான் கட்சியை உடைச்சி பாஸ்வானுடைய தம்பிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாஸ்வான் மகனை தனியாக நிற்க வச்சு காலி பண்ணிட்டார். இப்போ பாஸ்வானுடைய மகன் நடுத்தருவில் நிற்கிற மாதிரி இருக்காது. மறுபடியும் அந்த கட்சி அவரால் ரிட்ரீவ் பண்ண முடியுமான்னு தெரியல. சித்தப்பாவுக்கும் தனக்கும் சண்டைங்கிற லெவலில் இன்னைக்கு பாஸ்வான் மகனும் அவருடைய சித்தப்பாவும் சண்டை போட்டு கிடக்கிறாங்க. இதுதான் பிஜேபி அரசியல். நான் சொன்னேன், தேர்தலில் ஒருவேளை தப்பி தவறி அதிமுக ஜெயிச்சதுன்னா கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஸ்வாகவாக இருக்கும். ஜெயிச்சிருந்துச்சுன்னா பிஎம்கேவும் இருந்திருக்காது, ஏடிஎம்கேவும் இருந்திருக்காது, காலி பண்ணியிருப்பாங்க. இப்போவும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அவன் எல்லாம் இப்போ எல்லாம் நான் சங்கின்னு சொல்லிக்கிற நிலையை இன்னைக்கு அவனே ஒரு பக்கம் பாமக பணின்னு போட்டுருக்கிறான், இன்னொரு பக்கம் சங்கி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஏன் அது கூட்டு சேர்ந்ததால். எனவே
பிஜேபி ஷெட்யூல் காஸ்ட் மக்களோடு நெருக்கமாக இருப்பதற்கு 2 காரணம். ஒன்று, மதமாற்றத்தை, விரைவாக நடக்கிற மதமாற்றத்தை தடுக்க வேண்டுமானால் ஷெட்யூல் காஸ்ட் மக்களோடு நெருங்க வேண்டும் என்று ஒரு செயல் திட்டத்தை தயாரித்து பல கோடி ரூபாயை கொட்டி இறைத்து அந்த மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் வீடுகளை கட்டித்தந்து, கழிவறைகளை கட்டித்தந்து, கால்களில் தண்ணீர் ஊற்றி பாத பூஜை செய்து, பல வேளைகளை விநாயகர் சிரித்திற்கு விநாயகரை கொடுத்து, பொறி கொடுத்து அவர்களை தன்மைப்படுத்துகிற வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆபத்தை எல்லாம் உணர்ந்ததால் தான் தமிழர் எழுச்சி நாளை சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை என கருத்தரங்கை நடத்த வேண்டும். இப்போ நான் எந்த ஒற்றுமைக்கு வரேன்? எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், திருநம்பிகள், இவர்கள் எல்லாம் ரிசர்வ்டு கேட்டகரிஸ் என்கிற சமூக நீதி சமூகங்கள், இவ்வளவு பேருடைய ஒற்றுமையும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நிகழ வேண்டும். அப்போதுதான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மோடியை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க முடியும். வெளிப்படையாக இந்த அஜெண்டாவை நாம் முன்வைப்பதற்கு காரணம், இந்த நாட்டை காப்பாற்றியாக வேண்டும். மறுபடியும் இந்த சனாதன சக்திகளின் கைகளில் இந்த நாடு சிக்கினால் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு மனு தர்மத்தை மீண்டும் இந்த மண்ணின் ஆட்சி அதிகார சட்டமாக, அரசியலமைப்பு சட்டமாக டிக்ளேர் செய்வார்கள். ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே கலாச்சாரம், ஒரே ஆட்சி, ஒரே மொழி என்ற ஒரு நிலையை கொண்டு வருவார்கள். தேர்தலே இல்லை என்று கூட அவர்கள் பிரகடனப்படுத்துவார்கள். எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய பண்பு உள்ளவர் மோடி. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று முடிவு செய்யக்கூடிய தாந்தோன்றித்தனமான ஒரு ஆளுமை மோடி. அவர் பணமதிப்பு இழப்பு நடவடிக்கையை டிமானிட்டைசேஷன் அறிவித்த அந்த நிலையிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அவர் எப்படிப்பட்ட ஆட்டிடியூட் உள்ளவர், அந்த பண்பு நலன்களை கொண்டவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனவே தப்பித்தவறி தட்டு தடுமாறி மறுபடியும் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் இந்த தேசத்திற்கு ஆபத்து, அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து, சமூக நீதிக்கு ஆபத்து, ஒட்டுமொத்தமாக நம்முடைய எதிர்காலம் இருள்மயமாகிவிடும் என்கிற கவலை இருக்கிறது. இந்த நிலையில்தான் அந்த பார்வையோடு நாம் நம்முடைய தோழமை கட்சி தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த ஒற்றுமை கருத்தரங்கத்தை சொல்லி வைக்கிறோம். தேவை என்று சொல்லுகிறோம். காங்கிரஸ், இடதுசாரிகள், மாநில கட்சிகள், ஜனநாயக சக்திகள் அகில இந்திய அளவில் ஒன்று சேர வேண்டும். இப்போதே அந்த பணியை தொடங்க வேண்டும். அதற்கு முன்னதாக இந்த சமூகங்களின் ஒற்றுமை முக்கியம். தலைவர்கள் சேர மாட்டாங்க, தலைவர்களை சேர்க்கவே கூடாது. தலைவர்களை சேர வேண்டிய அவசியம், சேர்க்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் எல்லா அவதூறுகளையும் கடந்து, நான் முடிக்க போறேன் தம்பி இருங்க, எல்லா அவதூறுகளையும் கடந்து மக்கள் எப்படி தீர்ப்பளிக்கிறார்கள். நம்முடைய அன்பு சகோதரர் வேல்முருகன் அவர்கள் இங்கே மிக அழகாக எடுத்து சுட்டி காட்டினார். எப்படி SS பாலாஜி வெற்றி பெற முடிந்தது, எப்படி ஷானவாஸ் வெற்றி பெற முடிந்தது, திருமாவளவன் மீது எவ்வளவு பெரிய அபாண்டமான பழி, எவ்வளவு பெரிய அவதூறு. அதிமுக பக்கமும் போய் சொன்னார்கள், திருமாவளவனை சேர்த்துக்கிட்டா மற்ற சாதி ஓட்டு போட மாட்டாங்க. திமுக பக்கமும் போய் சொன்னார்கள், திருமாவளவனை சேர்த்துக்கிட்டா மற்ற சாதி ஓட்டு போட மாட்டாங்க. இந்த இடர்களை தாண்டி விடுதலை சிறுத்தைகளின் அணுகுமுறையால் கூட்டணியிலே இடம் பிடித்தோம். கட்சி சார்பற்ற முறையில் ஜனநாயக சக்திகள், காங்கிரஸ் ஆதரவு, இடதுசாரிகளின் ஆதரவு, திமுக ஆதரவு, திராவிடர் கழகத்தின் ஆதரவு, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஆதரவு, கட்சி சாராத ஜனநாயக சக்திகளின் ஆதரவு, எல்லாம் சேர்ந்துதான் இந்த வெற்றி. வரும்போது ஒரு சம்பவம், திடீர்னு நம்ம தோழர்கள் எப்படிதான் தகவல் கிடைக்கும் தெரியல, எவன் தான் என் கூட வர்றவன் சொல்றான்னு தெரியல. யார்கிட்டையும் சொல்லாதப்பான்னு போயிட்டு இருக்கோம். 10 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு 100 பேர் நிற்பான். எவனாவது மெசேஜ் தட்டி விட்டுறாங்க. ஒரு இடத்துல வண்டியை மறிச்சிட்டாங்க. ஒரு கும்பல் வந்துச்சு, வந்து சால்வ் என்னப்பா, விட்டலாபுரம் ஊராட்சி தேர்தலில் இவர் ஜெயிச்சிட்டார், பேர் ஏதோ சொன்னாங்க, பேர் மறந்துட்டேன், அவருக்கு சால்வ் பண்ணுன்னார். உடனே ஒருத்தர் ஓடி வந்து வணக்கம் சொன்னார். அந்த ஊராட்சி மன்ற தலைவர் சொன்னார், அண்ணே இவர் இந்த ஊரில் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர், நம்முடைய வெற்றிக்காக பாடுபட்டார். அவரு அண்ணே வணக்கம்ண்ணே, நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தம்பியை ஜெயிக்க வச்சிருக்கிறோம்ண்ணே அப்படின்னார். இன்னொருத்தர் ஓடி வந்தார், அவருக்கு 50-55 வயசு இருக்கும். அவர் அண்ணன் வணக்கம்னு வந்து சால்வ் போட்டார். அந்த தம்பி, அண்ணா இவர் ரெட்டியார்ண்ணே, இந்த ஊரில் இவர் நம்முடைய வெற்றிக்கு பாடுபட்டார்ண்ணே. அவர் ரொம்ப உற்சாகமாக பேசினார். உங்கள் பேச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் பேட்டிலாம் தினம் நான் பார்த்துருவேன், யூடியூப்பில் உங்கள் பேச்சை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். நாங்கள்லாம் ரொம்ப தீவிரமாக இறங்கி வேலை செஞ்சு இந்த தம்பியை வெற்றி பெற வச்சோம். அப்போ நான் அடுத்த கேள்வி கேட்டேன், இது தனி தொகுதியான்னு கேட்டேன். பொது தொகுதிண்ணே,
2 பேரும் சொன்னாங்க. வன்னியர் சமூகத்தை சார்ந்த தோழரும் ரெட்டியார் சமூகத்தை சார்ந்த தோழரும் சொன்னார், விட்டலாபுரம் ஊராட்சி பொது தொகுதியில் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த இளைஞரை நிற்பாட்டி வன்னியர்களும் ரெட்டியார்களும் வேலை செய்து அவரை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த சமூகத்தில். தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அரசியல் களத்தில் என்று நான் வியந்து போனேன். அவர்களுக்கு எப்படி நன்றி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. அவர்களை கட்டிப்பிடித்து நன்றி சொல்லிவிட்டு நான் வண்டி ஏறி வந்தேன். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இதை சாதிக்க முடியுமா என்று நாம் சந்தேகப்படக்கூடாது. எஸ்சி ஒற்றுமை, எஸ்டி ஒற்றுமை, எஸ்சி எஸ்டி ஒற்றுமை, எஸ்சிக்குள்ளே ஒற்றுமைப்படுத்துவது பெரிய பாடு, எஸ்டிக்குள்ளேயே ஒற்றுமை ஏற்படுத்துவது பெரிய பாடு. இந்த பிற்போக்கு சக்தியில் எப்பவும் குதறிக்கொண்டே இருப்பார்கள், சிதறடித்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் பிற்போக்கு சக்தியில் வச்சு மட்டுமே ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. அதை தாண்டி மக்கள் இருக்கிறார்கள். இந்த சோசியல் மீடியாவில் எழுதுகிறவங்க பூரா உதிரிகள். அதை தாண்டி மக்கள் இருக்கிறார்கள். வெறும் குப்பை அது. அதில் யாரும் பெரிய இன்டலெக்சுவல்ஸ்லாம் உட்காந்து கருத்து எழுதிட்டு இருக்கிறதில்ல. கமெண்ட்ஸ் போடுறவங்கலாம் ரொம்ப 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 பிற்போக்கான நபர்கள். அவன் போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பொருட்படுத்தவே கூடாது. சொல்லப்போனால் அதெல்லாம் தாண்டி அதை பார்க்காம கடந்து போய்கிட்டே இருக்கணும். நம்முடைய நோக்கம் வேறு. இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி சனாதன சக்தியை வீழ்த்த வேண்டும். நம்மால் என்ன பண்ண முடியும்? ஒரு விதையை போடுவோம், அந்த கருத்தை விதைப்போம். தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த கூட்டணியை கட்டுறதுக்கு 2 வருஷம் விடுதலை சிறுத்தைகள் கடுமையாக உழைத்தது. சின்ன சின்ன வேலைகள் தான். கடைசியாக தேசம் காப்போம் மாநாடு பேரணி நடத்தினோம், சிஏஏவை எதிர்த்து. அதற்கு முன்பு பல நிகழ்ச்சிகள் சனாதன எதிர்ப்பு கருத்தரங்குகள் நடத்தினோம். பிஜேபிக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து பரப்பினோம். அதனால தான் இன்றைக்கி அவங்க எல்லாம் நம்மளை டார்கெட் பண்ணி அடிக்கிறான். நான் ஆளுங்கட்சி கிடையாது, நாளைக்கு ஆள போகிற கட்சி கிடையாது, அடுத்த முதல்வர் நான் தான் சொல்லிக்கவும் கிடையாது. ஆனால் நம்மளை அவன் குறிவைத்து டார்கெட் பண்ணி அடிக்கிறதுக்கு காரணம் கருத்தியல் ரீதியாக நாம் அவர்களை அம்பலப்படுத்துகிறோம், தோலுரிக்கிறோம் என்பதுதான். இப்பவும் அதைத்தான் செய்கிறோம். இந்த 2 வருஷம் 2.5 வருஷம் தான் இருக்குது. 2024 இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய டெட்லைன், தேசத்தை பாதுகாப்பதற்கான இறுதி கோடு, இறுதி எல்லை அது. தப்பித்தவறியவர்கள், அவர்களுக்கு எதிரான வாக்குகள் சிதறி போகாமல், தப்பித்தவறியவர்கள் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. காங்கிரசுக்கு மட்டும் இல்லை, இடதுசாரிகளுக்கு மட்டும் இல்லை, விடுதலை சிறுத்தைகளுக்கும் இருக்கிறது. ஆகவேதான் சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை, எஸ்சி ஒற்றுமை, எஸ்டி ஒற்றுமை, எஸ்சி எஸ்டி ஒற்றுமை, எம்பிசி சாதி ஒற்றுமை, பிசி சாதி ஒற்றுமை, எம்பிசி பிசி சாதி 2ஐயும் சேர்க்க வேண்டிய கடமை. முஸ்லீம்களை சேர்க்கணும், கிறிஸ்தவர்களை சேர்க்கணும். ஏன்னா சனாதன சக்திகள் மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்த கருத்தை வீதி வீதியாக எடுத்து செல்வோம், வீடு வீடாக எடுத்து செல்வோம். எஞ்சி இருக்கிற 2 ஆண்டு 2.5 ஆண்டு காலமும் இதை தொடர்ந்து பரப்புவோம்.